வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தயவு செய்து இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை கூட சொல்ல மாட்டேன், ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணும் தமிழனுக்கு. அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யார்களா ஆத்தா யார்களா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யார்களா ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்கார பாராட்டுங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனநிலை என்னவா இருக்கு? படிக்கிற பசங்க, ஸ்கூல் பசங்க, 10வது 12வது படிக்கிற ஒரு ஸ்கூல் பசங்க தளபதியை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து தளபதி எப்படியாச்சும் பாத்திர மாட்டோமான்ற ஒரு ஆசையில் அவரை போய் பார்க்குறாங்க. அந்த பெற்றோர்கள் போகிறாங்க, அந்த பெண்கள் போகிறாங்க. போயிட்டு அந்த பெண்கள்னு கூட சொல்கிறத விட குழந்தைகள்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க இப்போ தான் 10வது முடித்து 12வது முடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைகளோட பெற்றோர்களும் அந்த குழந்தைகளை போய் தளபதியை பார்த்து சந்தித்து ஒரு அண்ணனாக ஒரு மகனாக பாவித்து ஒரு உறவு முறையில் அவர் கை கொடுக்கறது, அவரை கட்டி பிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பாச பிணைப்புல ஒரு விஷயத்த அந்த குழந்தைகள் பண்ணா என்ன மாதிரியான ஒரு குரூர மனநிலை இருந்தா இந்த மாதிரி ஒரு பேச்சு வரும்? அந்த பெற்றோர்களை பார்த்து இவர் என்ன கேள்வி கேட்கிறாரு பாத்தீங்களா? கூட்டி கொடுக்குற தொழில் பார்க்கலான்றாரு. வெட்கமாக இல்லையா? உடம்பு கூசலையா இந்த வார்த்தைகளை பேசுறதுக்கு? ஏங்க, 1000 அரசியல் இருக்கட்டுங்க, அரசியல் மாண்பெல்லாம் தாண்டி நம் முதலில் மனிதர்கள். ஒரு விஷயத்தை நம்ம பேச போறோம், அதுவும் பல மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பொது ஒரு மேடை. அது எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க கட்சியில பெண்கள் இல்ல, என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருந்தா அரசியல் என்னங்க இவ்வளவு தரம் தாண்டு போயிருச்சு? உண்மையாலே எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நீங்க எல்லாம் அவ்வளவுதான்டான்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. என்னன்னா ஒரு அரசியல்ல ஒருத்தர் வராரு, அவர் கொள்கைகளை சொல்றாரு, மக்கள் நம்பிக்கை பெற்ற ஒருத்தர் வராரு, மக்கள் ஏத்துக்கிட்டா ஜெயிக்க போறோம், இல்லையா தொடர்ந்து அந்த மக்களோட அன்பை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அந்த வழியை நம்ம பண்ண போறோம். கேவலம் அரசியலுக்காக அந்த குழந்தைகளை, அந்த பெண்களை, அங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்களை கொச்சப்படுத்துறீங்க. ஒட்டுமொத்த பெண்களை கொச்சப்படுத்துறீங்க நீங்க இதன் மூலியமா. புரியுதுங்களா நான் சொல்றது? ஒட்டுமொத்த பெண்களையே நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. இதெல்லாம் பெண்கள் ஓட்டு போடாம நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்களா பண்ருட்டி தொகுதியில? திமுக சின்னத்துல இருந்து ஜெயிச்ச உங்களுக்கே அவ்வளவு அதுப்புன்னா கோடிக்கணக்கான மக்களோட அபிமானியமோட நம்பிக்கையை சம்பாதிச்ச ஒருத்தர் வராருன்னு போது அவருக்கு எவ்வளவு இருக்கும்? என்னங்க அந்த சிந்தனை எப்படிங்க வருது? எனக்கு புரியல. அந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி தோணுது? கூட்டி கொடுக்கலாம், 2 கிராம் தங்கம். ஏங்க, நீங்க உங்க கட்சியில இருக்க நிர்வாகிகளுக்கு இல்ல உங்க சமுதாய மக்களுக்கு எதனா ஒண்ணுத்த கிள்ளி போட்டிருப்பீங்களா? நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, நீங்க சொகுசா இருக்கீங்க. உங்க சமுதாய மக்கள் அவங்க நிலைமை என்ன? இன்னைக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இந்த படிச்ச நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்றோம், அவங்களுக்கு ஒரு சீட்டு வாங்கி தரோம், அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கொடுத்ததுக்கு பீஸ் கட்டுறோம் சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்பீங்களா? ஜெயிக்கிறதுக்கு தெம்பு இல்லாம சுதேசூரியன் சின்னத்துல ஜெயிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கா? ஒரு உங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கா? நீங்க என்னடா அந்த மாணவர்களை பார்த்து, பெற்றோர்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்கறீங்க. கூட்டி கொடுக்குற தொழில் பண்ணலாம், லிப்கிஸ் கொடுக்குற. ஐயோ, அந்த வீடியோவை நீங்க திரும்ப பாருங்களேன். அந்த முக்கியமான பாட்டு வரைக்கும் நீங்க திரும்ப பாருங்களேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணும் தமிழனுக்கு. அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யார்களா ஆத்தா யார்களா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யார்களா ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிற. இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம் இல்ல? எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? இது என்ன ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் இல்ல? இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல். நடக்காத ஒரு விஷயத்த கல்லூரி மாணவர்களை கூட்டு போறாங்களாம். அப்போ இவருக்கு எங்கிருந்தோ தகவல் வந்திருக்கு, இப்படி பேசுங்க திட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவர் இப்படி திட்டிருக்காரு, பேசியிருக்காரு. 10வது 12வது மாணவர் மாணவியர்கள்னு தெளிவா போட்டிருக்கு. இவர் மேடை ஏறி கல்லூரி மாணவர்களையும் கூட்டு போறாங்க. சாதிச்ச குழந்தைங்க அவங்க எல்லாம். அந்த பெற்றோர்கள மனநிலை எப்படி இருக்கும்? நீங்க பெரியாரிசம் பேசுறீங்க, சமூக நீதி பேசுறேன்றீங்க, சமத்துவத்தை பத்தி பேசுறேன்றீங்க. ஆனா இன்னைக்கு பெரியாரோட கொள்கைகளை நீங்க மேடைக்கு மேடை பேசின ஒருத்தர் நீங்க இன்னைக்கு மேடை ஏறி கூட்டி கொடுக்கலான்ற ஒரு விஷயத்தை நீங்க பேசுறீங்கன்னா அப்ப அந்த தலைவருக்கு நீங்கள் கொடுக்கிற மரியாதை என்ன? இதுல இருந்து என்ன புரிய வருது? பேச்சுக்குத்தான், மேடைக்குத்தான். ஆனா உங்களோட மனநிலை என்னவா இருக்குன்றத இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. மக்களை ஏமாத்துறதுக்காக மேடை ஏறினா என்ன வேணாலும் பேசுவீங்க. சட்டசபையில் எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு வெளியே பேசுவீங்க. நாளைக்கே உதயநிதி கூட்டு உங்களை பார்த்து பேசி கவனிச்சுட்டாருன்னா அதை அப்படியே மறந்துடுவீங்க. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் மக்களை ஏமாத்தி நீங்க சொகுசா வாழ்றீங்க.
அவர் எந்த ஒரு சுயநலமும் பார்க்காம இன்னைக்கு கூட பாருங்களேன், இன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வுல கூட வந்து முதலமைச்சர் சிஎம்னு பேசின அந்த குழந்தைகளை இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் சொல்லி கூட்டிட்டு வரல. ஏன்னா இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்லி கூட்டு போயிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு சிஎம்னு சொல்ல சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கட்டுக்கதையை கட்டுவாங்க சில பெய்டு தொங்கு சதை மீடியாக்கள். அதை தளபதி இன்னைக்கு உடச்சு விட்டார். அதை மேடையிலே நான் சொல்லி எல்லாம் கூட்டு வரலைங்க, நான் சொல்லலைன்னு. அது அன்பின் மிகுதியில் அந்த குழந்தைங்க பேசுது, நம்பிக்கை வச்சிருக்கு. எங்க ஓட்டு அவருக்குத்தான் சொல்றாங்க, புரியுதுங்களா? அவர் ஜெயிக்கணும், நல்லது பண்ணுவார், அந்த மக்கள் நம்புறாங்க, அந்த குழந்தைங்க நம்புறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்து நம்புறாங்க. தளபதி வந்தா நிச்சயமா நல்லது நடக்கும், நம்ம வாழ்வாதாரம் மாறும்னு அந்த மக்கள் நம்புறாங்க. அதுக்கு நடுவில் நீங்க அவர் வீழ்த்துறதுக்கு எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா ஆபாசம், அசிங்கம், அவதூறு. இதைத்தானே நீங்க கையில் எடுக்கிறீங்க. அவர் வீழ்த்துறதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை. உங்க முதலாளியை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? அவதூறத்தையும் ஆபாசத்தையும் எடுத்து நீங்க மேடையில வைக்கிறீங்கன்னா உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை கெட்டு போகும். இப்படித்தான் கத்தி பீரியட்ல வந்து உங்களை வந்து பிரபலியம் படுத்திக்கிறதுக்கும் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காக போராட்டம் பண்றேன்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்துறீங்க. இன்னைக்கு அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்க முடியாம அவதூறையும் ஆபாசத்தையும், அதுவும் அவரை சொன்னா கூட பரவாயில்ல, அவரை சந்திக்க வந்த அந்த பெண்களை பார்த்து நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா? சத்தியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களும் உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. போராட்டம் வெடிக்கும், நிச்சயமாக போராட்டம் வெடிக்கும். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு எதிரான வலுவான கண்டனங்கள் நிச்சயமா வரும். நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும், புரியுதுங்களா? இது நீங்க பயன்படுத்திய வார்த்தைகளுக்கு நீங்களே பொறுப்பு. நிச்சயமாக இதற்கான விளைவுகளை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். மன்னிப்பு கேட்காத வழியே தமிழ்நாட்டு பெண்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். 2026 உங்களுக்கு ஓட்டு போட போறதும் இதே பெண்கள் தான், புரியுதுங்களா? 2026 உங்களுக்கு ஓட்டு போட போறதும் இதே பெண்கள் தான். ஆனா அந்த பெண்களை கூட்டி கூடு, லிப்கிஸ்னு கொச்சையா அசிங்கமா பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? நீண்ட நாட்கள் இது நிலைக்காது, நீண்ட நாட்கள் இது நிலைக்காது. இப்பயே நீங்க உங்க தவறை உணர்ந்து இல்ல நான் தெரியாம பேசிட்டேன்னு நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இது நீங்க அப்படியே போக விட்டீங்கன்னா மிகப்பெரிய விளைவுகள் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். நிச்சயமாக தமிழ்நாட்டு பெண்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க. இது ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் மீதும் நீங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆபாச கருத்து. இதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏங்க அந்த குழந்தைங்க வயசு என்னங்க? அந்த பெண்களோட வயசு என்ன இருக்குங்க? குழந்தைங்க அவங்கள பார்த்து ஐயோ, எனக்கு அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றது எனக்கே நாக்கு கூசுது. எவ்வளவு முதிர்ச்சி பெற்ற அரசியல் அனுபவம் உள்ள ஒரு ஆள் நீங்க வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து உரிமையில பேசிருக்கீங்க. கொள்கை ரீதியா எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு கிடையாம நீங்க ஆபாசத்தை வந்து கையில் எடுக்கிறீங்க. நாங்க திருப்பி பேசுறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா எங்கள் தலைவன் எங்களை அப்படி வழி நடத்தல. எவன் என்ன பேசினாலும் அதை புறந்தள்ளிட்டு மக்கள் பிரச்சனையை பத்தி பேச சொன்னதுனால மட்டும்தான் நான் இந்த காணொலியை பதிவு விடுறேன். இல்லைன்னா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்றது உங்க முதலாளியான திமுக கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க, புரியுதுங்களா? இது நிலைக்காது. 2026 இந்த மாதிரியான மலினமான அரசியல், அருவருத்தக்க அரசியல், இழிவான அரசியலை தமிழக மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள், புறந்தள்வார்கள் என்பதை வீடியோவின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.